சினிமா கதாநாயகர்களை நம்புவதை விட நீங்கள் நிஜமான கதாநாயகர்களை கவனிக்கிறதுக்கு பழகணும். சினிமா கதாநாயகன் யாரு? சண்டை போடுற போது டூப்பு போடுறான், லவ் பண்ற போது மட்டும் அவனே போய் சீல்ல நிற்கிறான். அடி வாங்கிறது, உத வாங்கிறது, குதிக்கிறது, இதுக்கெல்லாம் எவனோவான். கட்டி பிடிக்கிறதுக்கு மட்டும் இவன் போய் நின்றுக்குவானா? இது எவ்வளோ பெரிய பச்சை அயோக்கியத்தனா? அவன் நிஜமாவே வீரனா? அவன்லாம் பெரிய வீரனா? அவன் ஒருத்தன் தட்டுனா அந்தாண்ட போய் விழுவான். அந்த சினிமாவில் எப்படின்னா கதாநாயகன் நிற்பான், ஒத்தனா வந்து உதப்பான். ஒரு 5 பேர் இருக்கிறவன் ஒருத்தர் டைம் ஷெட்யூல் டைம் டேபிள் போட்டால் வந்து உதப்பான். அவன் ஒவ்வொருத்தனையும் அப்படி சுருட்டி 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 அதில் வேற அவன் அந்த இடத்துல அப்படியே ஸ்லோ மோஷனில் போய் அங்கே ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே நிறுத்தி காமிச்சு அப்புறமா அவனை அப்படியே உழவிட்டு. இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா? சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட். நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்கு பார்க்க வேண்டியது தான், சில கதாநாயகங்களை பார்க்க வேண்டியது தான். நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். உங்களுக்கு பிடிச்ச லட்சியமான நல்ல மனிதர்களை சொல்லுன்னா அவன் 2 சினிமா நடிகன் பேர் வரிசையாக சொன்னான். நான் கேட்டேன், ஏண்டா உனக்காகவே வாழ்றான்டா அவங்க அப்பன், அவன் பேர் சொல்ல மாட்டேங்கிற. உனக்காகவே வாழ்றாடா அவங்க அம்மா, அவன் பேர் சொல்ல மாட்டேங்கிற. இந்த தெருவில் போகிற நடிகை பேரை சொல்கிற, நடிகன் பேரை சொல்கிறிய. உனக்காகவே உயிரை விட தயாராக இருக்கிற உங்கள் அப்பா ஆத்தா பேரை சொல்லக்கூடாதா? இல்லையே. அது சினிமாங்கிறது அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், நான் மறுக்கலை. பட் தெர் இஸ் எ லிமிட் ஃபார் இட். காமராஜருடைய அவர் பள்ளிக்கூடம் போல படிக்கலை, பட் லீடர்ஷிப் குவாலிட்டி. நீங்கள் நிறைய புத்தகம் படிக்கணும், நிறைய கட்டுரைகள் படிக்கணும். உலகத்தினுடைய சிறந்த கிராமிய தலைவர் சேகுவேரா, இவங்கெல்லாம் எவ்வளவு சிரமத்தில் தன்னை வளர்த்து கொண்டு மேலே வந்தாங்க, எவ்வளவு அழகான முடிவுகளை எடுத்தாங்க, எத்தனை கஷ்டங்களை தாங்கிட்டாங்க, எப்படியெல்லாம் தன்னுடைய சமூகத்தை காப்பாற்றினாங்க, தன்னை நம்பின மக்களை எப்படியெல்லாம் காப்பாற்றினாங்க. அது மாதிரி ஒரு லட்சியங்களை மனதுக்குள்ளே போட்டுக்கொண்டு நீங்கள் பார்க்கறதுக்கு பழகணும். நான் இங்கேருந்து எங்கே போயிட்டேன். பர்சனாலிட்டி அப்படிங்கிறது 15 வயசில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆம் ஐ லுக்கிங் குட்? நான் அழகாக தெரிகிறேன்னா, என் கண்ணு நல்லா இருக்கா, என் மூக்கு நல்லா இருக்கா? அழகு என்பது இப்போ குறிச்சுக்கோங்க, அழகு என்பது பவுடரில் இல்லை, ஸ்னோவில் இல்லை, கிரீமில் இல்லை. அழகு என்பது ஒழுக்கத்தில் இருக்கிறது, நம்பிக்கையில் இருக்கிறது, நம்முடைய கண்ணியமான கம்பீரத்தில் இருக்கிறது. இப்போ நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தலைவருக்கு பின்னாடி நிற்கிற ஒரு அரசியல்வாதி, ஒரு பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தலைவருக்கு முன்னாடி நிற்கிற பின்னாடி நிற்கிற ஒரு அரசியல்வாதி, அவங்க ஃபோட்டோவை எடுத்து பாருங்கள். ஒரு 30-40 ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். அப்படியே பயந்துக்கிட்டு நிற்பான், தலை ஒரு மாதிரி நிற்கும், ஆள் ஒரு மாதிரி இருப்பான். அவங்க பவருக்கு வந்துட்ட உடனே பாருங்கள், பர்சனாலிட்டி தானாக வரும். அப்போ எது இந்த உலகத்தில் தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை விட பர்சனாலிட்டி கொடுக்கக்கூடிய விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நான் சரியாக இருக்கிறேன், நான் இப்போ நல்ல இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இருக்கு பாருங்க. நீங்கள் இன்னொருத்தனுக்கு பின்னாடி பண்ணிக்கிட்டு நிற்கும் போது எவ்வளவு அழகான ஆளாக இருந்தாலும், எவ்வளவு சிறந்த ஆளாக இருந்தாலும் பர்சனாலிட்டியாக தெரியாது. ஸோ உங்களை முன்னெடுத்து சொல்லக்கூடிய அந்த பர்சனாலிட்டி உள்ளேந்து வரணும். சிறந்த வாழ்க்கை வச்சுருக்கணும், சிறந்த கொள்கைகள் வச்சுருக்கணும், சிறந்த லட்சியங்கள் வச்சுருக்கணும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பர்சனாலிட்டி மற்ற நேரத்தில் நமக்கு கிடைக்காது. இன்னொரு சின்ன விஷயம், ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். நம்ம பிள்ளைங்க முன்னெல்லாம் என்சிசின்னு எங்களுக்கு உண்டு, ஸ்கவுட்டு உண்டு, நிறைய யோகா கிளாஸ் உண்டு. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? நம்ம நிறைய காரியங்கள் செய்யணும், உட்காந்துருக்கணும், ரொம்ப நேரம் படிக்கணும், உட்காந்து வேலை செய்யணும், இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு போகணும், எல்லாத்துக்குமே ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவை. எக்ஸசைஸ் பண்ணுறது நீ குறைச்சல், கிரவுண்டில் போய் விளையாடுறது குறைச்சல். நீ விளையாட்டு ஏதாவது உண்டானா கிரிக்கெட் பார்ப்பேன். கிரிக்கெட் பார்க்குறது ஒரு பெரிய விளையாட்டு இல்லை ராஜா. எவனோ ஆடுறான், எவனோ உட்காந்துருக்கான், நீ உட்காந்து நகத்தை கடிச்சிக்கிட்டு எவன் ஜெயிக்க போகிறான்னு பார்த்துக்கிட்டே இருந்தா அது பெரிய விளையாட்டா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போட்டுமா, விளையாட்டில் கூட பார்க்கிறவனாக இருக்காதே, பங்கேற்பவனாக இரு. பார்க்கிறவனாக இராது. வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லப்பா விளையாட்டு. ஃபுட்பாலாக இருந்தால் உள்ளே இறங்கி ஆடு, கிரிக்கெட்டா உள்ளே இறங்கி ஆடு, அது வந்து கபடியா உள்ளே இறங்கி ஆடு, பேஸ்கெட் பாலா உள்ளே இறங்கி ஆடு. உனக்கு என்ன தெரியுமோ அந்த விளையாட்டில் போய் இறங்கி ஆடு. இந்த ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிறதுக்குரியதல்ல, அது விளையாட்டுக்குரிய. விளையாட்டு என்பது விளையாட வேண்டியது, வேடிக்கை பார்ப்பது அல்ல. நீங்கள் கிரவுண்டை யூஸ் பண்ணணும், மேக்சிமம் அந்த கிரவுண்டில் ஓடி ஏன் தெரியுங்களா? நல்ல கிரவுண்டில் போய் ஆடிட்டு விளையாடி உடம்பெல்லாம் பூத்து வேத்து வந்தால் ராத்திரி நிம்மதியாக தூங்கலாம். இன்னைக்கு சொல்கிறேன், ராத்திரி நிம்மதியாக தூங்கினாதான் மறுநாள் முழுக்க நல்லா வேலை பார்க்கலாம். ராத்திரி தூக்கம் யாருக்கு சரியில்லையோ அவங்க மறுநாள் நல்லா வேலை பார்க்க முடியாது. நான் உங்களை என்னோட சொந்த பிள்ளைகள்கிட்ட பேசுகிற உரிமையோடு நான் இப்போ பேசுகிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சா ஒரு நிமிஷம் ஒன்று சொல்வேன். உங்ககிட்ட புத்தி சொல்கிற தைரியம் இன்றைக்கி பெற்றவங்களுக்கு இல்லைப்பா. உங்ககிட்ட உங்கள் நல்லதை சொல்லக்கூடிய தைரியம் இன்றைக்கி பெற்றவங்களுக்கே இல்லைப்பா.
ஏன்னா நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசிடுறீங்க, எடுத்தறிஞ்சு பேசிடுறீங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்க. அதை தாங்குற சக்தி அப்பனுக்கு இல்லை, ஆத்தாளுக்கு இல்லை. இதுங்கிட்ட சொன்னால் கேட்காதுங்க, அவங்க கூட பேசாமல் போயிட்டே இருக்கிறாங்க. நான் அப்படி இருக்க முடியாது, அது ஏன் வேலை இல்லை. நீங்கள் என்ன வேணா நினச்சிங்க, ராத்திரி 1:30 மணி 2 மணி வரைக்கும் போர்வையை போத்திக்கிட்டு வாட்ஸ்அப்லையும் அதுலேயும் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணால் மறுநாள் நீங்கள் எப்படி படிப்பீங்க, எப்படி உள்ளே வாங்குவீங்க, எங்கேயாவது உங்கள் மூளை வேலை செய்யும்? வேணும் தான், விளையாட்டு, கருத்து பரிமாற்றம், ஷேரிங் எல்லாம் இருக்க வேண்டியது தான். ஆனால் ராத்திரி வீட்டில் போர்வையை போத்திக்கிறீங்க, அதுக்குள்ளே இந்த செல்ஃபோன் வச்சுக்கிறீங்க, ராத்திரி 1:30 மணி 2 வரைக்கும் அந்த சேட் பண்ணுறது ஒருத்தர். கடவுளே கடவுளே, விஷயமும் கிடையாது, கருத்தும் கிடையாது, ஊர் வம்பு அத்தனையும். இதை உங்கள் அப்பனும் ஆத்தாலும் பேச பயப்படுறாங்கடா கண்ணா, உங்ககிட்ட பேச பயப்படுறாங்க. நான் ஏன் பேசுகிறேன்? நீங்கள் இப்படி இருந்தால் இந்த நாடு நாளைக்கு வீணாக போயிடுமேங்கிற கவலையால் பேசுகிறேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்குமேங்கிற அக்கறையால் பேசுகிறேன். நீ என்னை வெறுத்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நாளைக்கு நீ எனக்கு சோறு போட போகிறதில்லை. நீ வெறுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் சொல்கிறேன், இந்த மாதிரி தேவையற்ற விஷயத்தில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்திட்டேன்னா தேவையான விஷயத்தில் கவனத்தை செலுத்தி முன்னுக்கு வர்றது என்பது முடியாமல் போயிடும். இப்போ அது ஃபேஷனாக இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், அது இல்லைன்னா பெரிய குறையாக தெரியலாம், அதை யாரெல்லாம் குறை சொல்கிறாங்களோ அவங்களாம் விரோதியாக தெரியலாம். சாரி, யூ ஆர் கில்லிங் த டைம். சார், நான் ஒரு விஐபி சார், வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது. எனக்கு மெயிலுக்கு வந்தால் என் செக்ரட்டரி படிச்சுட்டு, சார் இது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதுன்னா இது ரிப்ளை கொடு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஏன் எனக்கு வச்சுக்க முடியாதா? ஊர் வம்பெல்லாம் உள்ள கொண்டாந்து போட்டுக்க முடியாதா? அதை பார்க்குறவங்க அத்தனை பேரும் பைத்தியம் மாதிரி. ஒரு சைக்காலஜியில் நான் ஒரு செய்தி படித்து சொல்லட்டுமா? இந்த எங்கே போனாலும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க பாருங்கள் தன்னைத்தானே. ஒரு சைக்காட்ரிஸ்ட் சொல்லியிருக்கான், 3 தடவைக்கு மேல் தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் மனநோய் உடையவர்கள். 3 முறைக்கு மேல் தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக் கொள்ளுகிறவர்கள் கண்டிப்பாக மனநோய் உடையவர்கள். தானே தன்னை எப்போ பார்த்தாலும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறதா? என்ன காமெடி இது ஐயா? நீங்கள் நினைக்கலாம், நீ ஏதோ வந்த கூப்பிட்டாங்க பேசிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. உங்கள் அம்மாவும் அப்பாவும் அண்ணனும் உங்ககிட்ட பேச பயப்படுறாங்கப்பா, பயப்படுறாங்க. சில பேர் சொன்ன ஓடி போயிட்டா, வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, நீ அப்பா இல்லைன்னு போயிட்டா, நீ அம்மா இல்லைன்னு போயிட்டா, இருக்கிறது ஒன்று பெற்று வச்சிருக்கிறோம் அதுவும் எங்களுக்கு இல்லைன்னு போயிட்டா, பயப்படுறாங்க. ஏப்பா இது எமோஷனல் பிளாக்மெயிலிங் இல்லையாப்பா? நம்ம யாரையாவது ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாரிச்சா அவன் மோசமான ஆளுங்கிறீங்களே, நீங்களும் அப்பா அம்மாவோட எமோஷனை பிளாக்மெயில் பண்ணியே உங்கள் காரியத்தை சாதிச்சுக்கிட்டா அது சரியான ஒரு வழக்கம் நினைக்கிறீங்களா? தப்புப்பா. நீங்கள் மாறணும். நாம் இன்னொருவருக்கு எந்த காலத்திலையும் ஒரு உறுத்தலுடைய மனிதராக இருக்கக்கூடாது, இன்னொருவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதராக இருக்கக்கூடாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த உலகத்தில் பிறருக்கு உதவி செய்கிற நபரா, பிறரை வளர்க்கிற நபரா, பிறருக்கு பயன்படுகிற நபரா நம்ம இருக்க வேண்டியது முக்கியம். நிறைவாக நான் ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் படிக்கிறீங்களா? படிக்கும்போது சின்சியராக விஷயத்தை உள்ளவாங்க. சின்சியரான என்ன அர்த்தம்? அதாவது மார்க் வாங்கிறதுக்காக, எப்படியாவது மார்க் வாங்கிறதுக்காக இல்லை பொய்யோ காப்பியோ ஏதோ ஒன்று அடிச்சுக்கிடுச்சா நான் பெரிய வேணாம், அது வேஸ்ட். நிஜமாக நீ என்ன கற்றுக்கிறியோ அதான் வாழ்க்கையில் பயன்படும். நீ நிஜமாக எந்த அறிவு சேர்த்துருக்கிறியோ அதுதான் உனக்கு பயன்படும். நான் விவேகானந்தா காலேஜில் பியூசி ஜாயின் பண்ணுறேன். நான் படித்தது தமிழ் மீடியம் படிச்சுட்டு லா படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் பியூசி போய் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் போனது பயங்கர காமெடி. எனக்கு கெமிஸ்ட்ரிலாம் படிக்கிற ஐடியா இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் விவேகானந்தா காலேஜில் ஒரு லெக்சராக இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், என் அப்ளிகேஷன் அவனே ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டான். நான் ஒன்றுமே பண்ண முடியாது. கொண்டு போய் என்னை பியூசியில் கொண்டு போய் போட்டான். இந்த ஃபிசிக்ஸ் லேபு, கெமிஸ்ட்ரி லேபு இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. ஆனாலும் போட்டாச்சே, படிக்கணுமே, என்ன பண்ண முடியும்? அதுக்காக பயங்க போய் கஷ்டப்பட்டு இந்த பிப்பெட்டு பியூரெட்டு என்னமோ கொடுப்பாங்க. ஒன்றும் நமக்கு சரியாக வரல. அதெல்லாம் ஒரு டெஸ்ட்டில் சார் ஏதோ ஒன்று கொடுத்து அதனுடைய டென்சிட்டியை என்னமோன்னு கண்டுபிடிக்க சொன்னான். அது போட்டு நாங்கள் இழைப்பு எல்லாம் பண்ணால் 7.6 வந்தது. எனக்கு அந்தாண்ட ஒருத்தர் நின்னான், அவனுக்கு 7.2 வந்தது. நடுவில் ஒரு பையன் அந்தாண்ட ஒருத்தர் நின்னான். இந்த நடுவில் இருக்கிற பையன் ஒன்றுமே பண்ணலை. என்ன கேட்டான், எவ்வளோன்னா? டே எனக்கு 7.6 ரிசல்ட்டு. அவன் சொன்னான் 7.2 எனக்கு ரிசல்ட். சும்மா அவன் பாட்டுக்கு 7.4ன்னு வச்சு எழுதிட்டான். ஏன்னா இதே எழுதினா காப்பி அடிச்சான்னு வாத்தியார் கேட்பாருங்கிறதுக்காக 7.4ன்னு அவன் ரிசல்ட் அச்சீவ் பண்ணுற மாதிரி போட்டுக்கிட்டு எனக்கு எழுதி கொடுத்துட்டான். என்ன பண்ணார் எங்கள் வாத்தியார், திருத்திட்டு நோட் புக் அப்படி வச்சுக்கிட்டு அவனை எந்திரிக்க சொன்னார். என்ன சொல்லி, இந்த கிளாஸே அவனை கும்பிடுங்கடா. என்ன எழுப்பிக்கிட்டார், நீ என்ன ரிசல்ட் கொடுத்துருக்குற 7, நீ எல்லாம் எதுக்கு படிக்க வந்த? 7.6 எதுக்கு நீ படிக்க வந்த? நீ எல்லாம் இன்னொருத்தனை எழுப்புறார் 7.2. எனக்கு இஷ்டத்துக்கு எழுதுவியா நீ பாட்டுக்கு? அவன் தான் கரெக்டாக 7.4ன்னு கண்டுபிடிச்சி எழுதியிருக்கான். எங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்களுக்கு
நாங்கள் அப்பவே முடிவு பண்ணோம், இந்த பயலை இப்போவே காட்டி கொடுத்துடணும், இது சும்மா அதை அலோவ் பண்ணக்கூடாது. நேராக சொன்னோம், சார் அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு இப்போ போர்டில் அதை எழுத சொல்லுங்கள் சார், அவன் எப்படி அந்த டெரைவ் பண்ணாங்கிறத இப்போவே அது போர்டில் எழுத சொல்லுங்கள் சார். அப்படி வாட எழுது அப்படின்னார் வாத்தியார். அவன் எப்படி எழுதுவான்? அவனுக்கு தான் நான் 7.6, அவன் 7.2, 7.4 போட்டு அவன் பாட்டு கொடுத்துருக்குறான். பாருங்கள், திறமை இல்லாதவர்கள் வெற்றி பெற்றதை போல் காண்பித்தால் வாழ்க்கையில் பெரிய அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும். உண்மையாகவே நம்முடைய திறமை என்னவோ அந்த திறமைக்குரிய வெற்றியைத்தான் வாழ்க்கையில் சந்திக்கணும். போலியான புகழ், போலியான தகுதி, போலியான அங்கீகாரம், போலியான பட்டம், போலியான பதவி, போலியான எதையுமே நாடுகிற பழக்கத்தில் இருந்து நீ என்ன தகுதியோ அதை அடைவதற்கு போராடு. அது மிகச்சிறிய வாழ்க்கையை தரும். இந்த பீரியட் இருக்கு பாருங்க, அதாவது இந்த பருவம் அது சாதாரணமான பருவம் அல்ல. ஹென்ரி ஃபோர்ட் அவரை பள்ளிக்கூட ஒரு கல்லூரி மாணவன் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக போகிறான். ஒரு கல்லூரி மாணவன் ஹென்ரி ஃபோர்டை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக போனான். அந்த இன்டர்வியூக்கு முன்னாடி ஹென்ரி ஃபோர்டோட வீட்டை சுற்றி பார்த்தான். அப்படியே பிரம்மாண்டமான வீடு, அந்த சோஃபா, அந்த டேபிள், அப்படி திகைச்சிட்டான். ஹென்ரி ஃபோர்டு வரார், ஏன்னா இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா அப்படின்னார். இவன் சொன்னான், சார் இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு பர்சனலாக ஒரு கொஸ்டின் கேட்டுமா என்ன, உங்கள் வீடு, உங்கள் செல்வம், உங்கள் அந்தஸ்து, உங்கள் செழிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான்லாம் இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வர முடியுமானே எனக்கு தெரியல சார். நீங்கள் வந்துட்டீங்க, நான்லாம் நினச்சா கூட இந்த மாதிரிலாம் வர முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கு ஹென்ரி ஃபோர்டு ஒரு ரிப்ளை கொடுத்தார். தம்பி, எங்களோட சொத்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன்? என் சொத்து எவ்வளோ இருக்கு தெரியல சார், நான் விசாரித்த வரைக்கும் ஒரு 2000 கோடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி அவ்வளோத்தையும் 9 பேருக்கு எழுதிட்டுமா? என்னுடைய சொத்து எவ்வளவோ அவ்வளோத்தையும் நான் 9 பேருக்கு எழுதிட்டுமா? இன்னும் சார் விளையாடுறீங்கன்னு. நீ எனக்கு பதிலுக்கு ஒன்று எழுதணும். நீ உங்ககிட்ட இருக்கிற சொத்தை எனக்கு கொடுக்குறதா இருந்தால் நான் எங்கிட்ட இருக்கிற சொத்தை உனக்கு கொடுக்குறேன். என் சொத்து 2000 கோடி, நான் உனக்கு இப்போ எழுதி வைக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற சொத்தை நீ எனக்கு கொடுப்பியா? சார் என்ன சொல்கிறீங்கன்னா, என்னிடத்தில் இருக்கிற என்டையர் சொத்து 2000 கோடி நான் இப்போ உன் பேரில் எழுதுறேன். உங்ககிட்ட இளமைன்னு ஒரு சொத்து இருக்கு பத்தியா, அதை எனக்கு எழுதி வைக்க முடியும்னா இந்த 2000 கோடி இல்லைடா, இது மாதிரி நான் 20,000 கோடி சம்பாதிப்பேன்டா. ஏன், உங்ககிட்ட இருக்கிற இளமை என்ற சொத்து எங்கிட்ட இருக்கிற சொத்தை விட பல மடங்கு விலை கூடியது. ஏன்னா முதுமையில் நீங்கள் என்ன நினைச்சாலும் பல காரியங்கள் சாதிக்க முடியாது. இளமையில் வானத்தையே வில்லா விளைக்க முடியும், மலையவே தூக்க முடியும். இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத எதவனா சாதிக்கலாம். இதுவரை இந்த உலகத்தில் மக்கள் சேகரித்து வைத்த சொத்துக்கு நிகரான சொத்து 15 வயதிலிருந்து 25 வயது வரை உங்கள் கையில் இருக்கிற இளமை என்ற ஒன்றை புரிந்து கொண்டு விட்டால் நீங்கள் புதிய மனிதராகலாம், புதிய நாட்டை உருவாக்கலாம், புதிய உலகத்தையே உருவாக்கி சாதனை படைக்கலாம். நன்றி.